மச்சீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேங்க. ஸோ யூடியூப் டுட்டோரியல் சீரிஸ் தமிழ் 2022 எபிசோட 59 தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். உங்கள் சேனலுக்கு வியூஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நச்சுன்னு 4 டிப்ஸ் தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். இது நாளையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வேறு லெவலில் உங்களுக்கு வியூஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அது என்னென்னங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களோட சேனலை நம்ம சேனலை நீங்கள் பணம் கட்டி ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 9791553680 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். இல்லை ஃப்ரீயாக ப்ரொமோட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரு வீடியோ லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மச்சீஸ். அதை ஃபுல்லாக பார்த்துட்டு அதில் சொன்ன விஷயங்களை கரெக்டாக செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் சேனலை நான் இலவசமாகவும் ப்ரொமோட் பண்ணுறேன். இப்போ நம்ம மேட்ருக்கு வருவோம். ஸோ டிப் நம்பர் 1, ட்ரெண்டிங் கண்டென்ட்டில் நீங்கள் வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வியூஸ் வந்துட்டு அதிகமாக போகும். ஸோ யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 2 விதமான கண்டென்ட் இருக்குது. ஒன்று வந்து ட்ரெண்டிங் கண்டென்ட்டு, இன்னொன்று வந்து எவர் கிரீன் கண்டென்ட். ஸோ ட்ரெண்டிங் கண்டென்ட் அப்படின்னா கரண்ட் சிச்சுவேஷனில் வியூஸ் அதிகமாக போகும், அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகிடும். எவர் கிரீன் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் எடுத்தோடனே வியூஸ் போகாது. கண்டிப்பாக வியூஸ் போகிறதுக்கு அந்த வீடியோ ரீச் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும். பட் எப்பயுமே 10 வருஷம் ஆனாலும் அதுக்கு வியூஸ் வந்துட்டு போய்கிட்டு தான் இருக்கும். ஸோ இப்படி 2 கண்டென்ட் வந்துட்டு யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் இருக்குது. ஸோ நாம் ரன் பண்ணுற எல்லா சேனல்ஸுமே எப்படியும் இந்த 2 கேட்டகரியில் ஏதாச்சும் ஒரு கேட்டகரியில் தான் வந்துட்டு வரும். நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோஸ் மேபி அது ட்ரெண்டிங் கண்டென்ட்க்கு ரிலேட்டடாக இருக்கலாம், இல்லை எவர் கிரீன் கண்டென்ட்டாக இருக்கலாம். ஸோ இந்த ட்ரெண்டிங் கண்டென்ட் அப்படின்னா இப்போ கரண்ட்டில் நடக்கிற இஷ்யூஸு, சோசியல் அஃபேர்ஸு, இப்படி எதா வேணாலும் இருக்கட்டும், இப்போ கரண்ட்டில் நடக்கிற விஷயத்துக்கு ரிலேட்டடாக நீங்கள் வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் அப்லோட் பண்ண கொஞ்சம் நேரத்துலையோ இல்லை கொஞ்சம் நாட்கள்லையோ வியூஸ் வந்து நிறையாவே வந்துட்டு போகும். ஸோ உங்களுடைய சேனலில் நீங்கள் வியூஸ் நிறையா போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸை பற்றி இல்லை சோசியல் இஷ்யூஸ், இப்போ கரண்ட்டில் நடக்கிற விஷயங்களுக்கு ரிலேட்டடாக எது ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்கோ அதுக்கு ரிலேட்டடான வீடியோஸ் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணலாம். ஸோ இந்த ட்ரெண்டிங் கண்டென்ட்டை எங்கே போய் எடுக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா யூடியூப்லேயே வந்துட்டு ட்ரெண்டிங் டேப் அப்படின்ட்டு இருக்குது. ஸோ இப்போது கரண்ட்டில் என்னென்ன விஷயங்கள்லாம் ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்குங்கிற வீடியோஸை நீங்கள் பார்த்து அதுக்கு ரிலேட்டடாக நீங்கள் வீடியோஸை மேக் பண்ணுங்கள். ஸோ ட்ரெண்டிங் கண்டென்ட் வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது உங்கள் சேனலுக்கு வியூஸ் வந்து பிச்சுக்கும். கண்டிப்பாக இது நடக்கும். ஸோ இதை வந்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 2, மெயின்டைன் கன்சிஸ்டன்சி. ஸோ நீங்கள் எந்த கண்டென்ட்டை சூஸ் பண்ணாலும் கன்சிஸ்டண்ட்டாக வீடியோஸ் போடலை அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வியூஸ் போகவே போகாது. ஸோ நான் ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு விஷயம் தான் சொல்கிறேன், அதிகமாக வீடியோஸ் போடுறது யூடியூப்பில் முக்கியம் கிடையாதுங்க, தொடர்ச்சியாக வீடியோ போடுறது தான் முக்கியம். ஸோ நீங்கள் ஒரு நாளைக்கு 5 வீடியோ போடுறதை விட அந்த 5 வீடியோ ஸ்ப்ளிட் பண்ணி 2 நாளைக்கு ஒரு வீடியோ, அப்படி இல்லைன்னா டெய்லி ஒரு வீடியோங்கிற மாதிரி நீங்கள் அப்லோட் பண்ணுறது தான் நல்லது. ஸோ அதிகமாக வீடியோஸ் அப்லோட் பண்ணணும்னு நினைக்காதீங்க, தொடர்ச்சியாக வீடியோஸ் அப்லோட் பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வியூஸ் வந்து அதிகமாக போகும். ஸோ டிப் நம்பர் 2, கன்சிஸ்டன்சியை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா வேறு எந்த விஷயம் உங்கள்கிட்ட இல்லாட்டினாலும் சரி, உங்கள்கிட்ட வீடியோ குவாலிட்டி இல்லை ஆடியோ குவாலிட்டி இல்லைனாலும் கண்டிப்பாக உங்களுக்கு வியூஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக வீடியோஸை போடும்போது உங்கள் சேனலுடைய இம்ப்ரெஷன்ஸ் வந்துட்டு அதிகமாகும். ஸோ இம்ப்ரெஷன்ஸ் அதிகமாச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வியூஸ் வந்துட்டு அதிகமாகும். ஸோ கன்சிஸ்டண்ட்டாக வீடியோஸை அப்லோட் பண்ணுங்கள். டிப் நம்பர் 3, மெயின்டைன் எக்ஸாக்ட் வீடியோ அப்லோட் டைம். ஸோ போன எபிசோடில் பார்த்தீங்கன்னா எந்த டயத்தில் வீடியோஸ் அப்லோட் பண்ணால் நமக்கு நிறையா வியூஸ் போகுங்கிறத பற்றி நான் சொல்லியிருப்பேன். ஸோ அந்த வீடியோ பார்த்துருங்க. பார்த்துட்டு உங்கள் சேனலுக்குன்னு ஒரு டயத்தை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த டயத்தை வந்து கரெக்டாக நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். இப்போ ஈவினிங் 6 மணிக்கு நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணுறீங்கன்னா கரெக்டாக அதை மெயின்டைன் பண்ணணும். என்னன்னைக்கு நீங்கள் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறீங்களோ அன்னன்னைக்கு கரெக்டாக ஈவினிங் 6 மணிக்கு நீங்கள் அப்லோட் பண்ணிடணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம சேனல் எடுத்துக்கிட்டிங்கன்னா செவ்வாய், வெள்ளி, சனி, ஞாயிறு வாரத்துக்கு 4 நாள் நைட் 8 மணிக்கு நான் வீடியோஸை அப்லோட் பண்ணிட்டுருக்கேன். இதை நான் தொடர்ச்சியாக செய்யணும். ஸோ ஒரு வாரம் பண்ணிவிட்டு இன்னொரு வாரம் விடுறது இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ஸோ தொடர்ச்சியாக பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய சேனலோட இம்ப்ரெஷன்ஸ் அதிகமாகும், வியூஸ் அதிகமாகும். ஸோ மெயின்டைன் எக்ஸாக்ட் வீடியோ அப்லோட் டைம். இது டிப் நம்பர் 3. ஃபைனலி டிப் நம்பர் 4, நீங்கள் ஒரு வீடியோ எடிட் பண்ணி அப்லோட் பண்ணும்போது அந்த வீடியோவுக்கு டைட்டில் கொடுக்கும்போதும் சரி, டிஸ்கிரிப்ஷன் அண்ட் டேக்ஸ் கொடுக்கும்போதும் சரி, அதில் கீவேர்ட்ஸை வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. நீங்கள் எந்த கண்டென்ட் வீடியோ போடுறீங்களோ அதுக்கு ரிலேட்டடான கீவேர்ட்ஸ் வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க இல்லையா? ஸோ அந்த கீவேர்ட்ஸ் எல்லாமே ஹைலி ரேங்க்டு கீவேர்ட்ஸாக வந்துட்டு யூஸ் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்துட்டு டைட்டில் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த டைட்டிலில் கண்டிப்பாக நல்ல ரேங்க்டு கீவேர்ட்ஸ் ஒன்று இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ ரேங்க்டு கீவேர்ட்ஸை எப்படி போய் எடுக்கிறதுங்கிறத பற்றினா ஆல்ரெடி பழைய எபிசோட்ஸில் நான் சொல்லிடுங்க. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கீவேர்ட்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ கீவேர்ட்ஸை ஜென்ரேட் பண்ணுறதுக்குனே நிறைய அப்ளிகேஷன்லாம் இருக்குது, வெப்சைட்ஸ் இருக்குது. ஸோ இது ஏதாச்சும் ஒன்று யூஸ் பண்ணி நல்ல ரேங்கிங் கீவேர்ட்ஸாக எடுத்து அதை வந்துட்டு உங்களோட டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், டேக்ஸ் 3த்துலேயுமே வந்துட்டு கொடுங்க. டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு நீங்கள் ஹேஷ்டேக் கொடுக்குறீங்கன்னா அதுலேயுமே வந்துட்டு ஏதாவது ஹை ரேங்க்டு கீவேர்ட்ஸ் வந்து நீங்கள் அங்கே யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரியே டேக்ஸ்லேயும் வந்துட்டு ஒரு 10லேருந்து 15 டேக் கொடுக்குறீங்க அப்படின்னா ரேங்க்டு கீவேர்ட்ஸாக வந்துட்டு அதில் நீங்கள் கொடுத்து வச்சுக்கோங்க. ஸோ ஹைலி ரேங்க்டு கீவேர்ட்ஸை
இந்த டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், டேக்ஸ் இது 3லையும் நீங்கள் யூஸ் பண்ணும்போது, அதாவது நீங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோடைய மெட்டா டேட்டாஸில் யூஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த வீடியோக்கு வியூஸ் வந்துட்டு நிறையா போகும். ஸோ நான் சொன்ன இந்த 4 டிப்ஸையும் நீங்கள் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸுமே ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஆரம்பத்தில் உங்களுக்கு வந்த வியூஸுக்கும் இந்த 4 டிப்ஸை ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் வர வியூஸுக்கும் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். தெரிஞ்சிச்சு அப்படின்னா இந்த வீடியோ கீழே போய்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ப்ரோ எனக்கு இது சக்ஸஸ் ஆச்சு அப்படின்னு நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி விட்ருங்க, இல்லை அப்படின்னா அந்த டிஸ்லைக் பட்டனை தட்டி விட்ருங்க. ஆக மொத்தம் ஏதாவது ஒன்று கொடுத்து விட்ருங்க. அண்ட் உங்களோட ஃபேமிலிக்கு நம்மளோட வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் என்னோட ஃபேமிலி, நீங்கள் உங்கள் ஃபேமிலிக்கு இந்த வீடியோஸை ஷேர் பண்ணும்போது எனக்கு இன்னுமே அது மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த மாதிரி வீடியோஸ் நிறையா மேக் பண்ணுறதுக்கு. ஸோ see you next video மச்சீஸ். Until then, bye from Baba. Bye.